உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக அந்த கம்பெனியை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை அலுவலர்கள் எடுக்க திட்டமிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இல்லை, அதுதாங்க இப்போ அந்த நிறுவனம் அந்த பைப் மூலிமா அந்த வாயு அந்த அம்மோனியம் கேஸ் வரும்போது லீக் ஆகுதுன்னு சொன்னால் ஒன்று அந்த பைப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல குறைபாடு இருக்கணும், இல்லை பழைய பைப்பாக இருந்திருக்கணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் அந்த கம்பெனி தற்காலிகமாக மூடுறதுக்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டு ஆய்வுகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார். அந்த ஆய்வுகளின் இறுதியில் மேல் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். என்னம்மா ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நாங்கள் தான் போய் பார்த்தோம். 42 பேருமே நல்லா இருக்கிறாங்க. ஒரு நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் இமிடியேட்டாக எல்லாருமே நலமாகி போயிட்டாங்க. வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு இமிடியேட்டாக நம்ம போய் ஒரு பதட்டத்தை நாமளே உருவாக்கிட வேணாம். நல்லா இருக்கிறாங்க, மக்கள் சொல்கிறதில்ல. இப்போ நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தேன், நீங்களும் வேணா போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் வாழறதுக்கு தகுதியே இல்லைன்னு நம்ம எடுத்த உடனே போய் நாமளே ஒரு தகுதியற்ற இடமா எதையும் ஆக்கிட வேணாம். 42 பேருங்க, 36 பேர் ஆகாஷ்லேயும் 6 பேர் ஸ்டான்லிலையும். இவங்களும் கூட இந்நேரம் போயிட்டுருப்பாங்க, வீடுகளுக்கு போயிருப்பாங்க. இதுலேயும் கூட அரசின் சார்பில் உடனடியாக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு 3 அதாவது இந்த நுரையீரல் மருத்துவர்கள் ஒரு 3 பேரும் 3 பொது மருத்துவர்களையும் வச்சு ஒரு பெரிய மருத்துவ முகாம் நடத்தின்னு இருக்கிறோம். காலையிலேருந்து அங்கே ஒரு மருத்துவ முகாம் போயின்னு இருக்கு. ஒரு மாநகராட்சி பள்ளியில் நடத்தின்னு இருக்கிறோம். அந்த பகுதி மக்கள் வந்து அந்த மருத்துவ முகாமில் வந்து பயன்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, அது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கடல்சார் அந்த அவங்களோட இது இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்தது. அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது பண்ணுவாங்க. என்ன பசுமை தீர்ப்பாயம் என்னம்மா இல்லை, அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து அரசாங்கம் ஒன்றும் குறுக்க நிற்க போகிறதில்ல. எந்த நிர்வாகத்தின் சார்பில் அதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்யணுங்கிறது வந்து தேவையான ஒன்று. இப்போ இது கூட சொல்கிறோம், இந்த கசிவு ஏற்பட்டது எதனாலுங்கிறத கண்டறியணும். அது பழமையான அந்த பைப்பா இல்லை பராமரிக்கப்படாததுனால் வந்த குறையா கண்டுபிடிச்சு சொல்லி அதெல்லாம் சரி பண்ணணும்ல. சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் அதுக்காக தான் இந்த உடனடி நடவடிக்கை என்கின்ற வகையில் இதை தற்காலிக மூடுதலை செய்திருக்கிறார். இல்லை, இன்னைக்கு போட்டிருக்குங்க. தேவையான எத்தனை நாள் வேணுமானாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து KMCயிலிருந்து ஒரு 3 நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள் ஒரு 3 பேர், மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறை இணைந்து இன்னைக்கு அந்த மருத்துவ முகாம் நடத்தின்னு இருக்கிறாங்க. தேவையான எத்தனை நாள் வேணாலும் கூட நீடிக்கலாம்.